தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டம் அடித்தட்டு நடுத்தர குடும்பத்தினருக்கு பேருதவியாக இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முக்கிய அம்சமாகவும் இருந்தது. இந்த நிலையில தான் தேர்தலுக்கு முன்னாடி திமுக வாக்குறுதியில் உரிமை தொகை 1500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அதிமுகவோ 2000 ரூபாய் என்று, தாவைக்க அரசோ 2500 வழங்கப்படும் என சொன்னது. இந்த நிலையில் தாவேக ஆட்சி அமைந்ததும் ரூபாய் 2500 உரிமை தொகை ஏற்றி வழங்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஆனால் கடந்த மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களும் தலா 1000 ரூபாய் மட்டுமே வரவு வைக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இது குறித்து எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில தான் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கும் ஆலோசனையில் முதல்வர் விஜய் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று விஜய் முதல் முறையாக மூவர்ண கொடியை கோட்டை கொத்தளத்தில் ஏற்றி வைக்க போறாரு. அப்போது அவர் சில அறிவிப்புகளை வெளியிடும் போது மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ அவ்வாறு அறிவித்தா அந்த 2500 ரூபாயை பெற பொதுமக்கள் 2 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அரசு வழங்கும் நேரடி பண பரிமாற்றம் அனைத்தும் ஆதார் அடிப்படையிலேயே அனுப்பப்படுவதால் இதுவே மிக முக்கியமான படிநிலை ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யப்படாத வங்கி கணக்குகளுக்குள்ள முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதாகவும், அதனால தான் உங்கள் வங்கியின் மொபைல் ஆப் இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலம் 2 நிமிடங்களில் EKYC விவரங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வரும் எல்லா SMS, OTP ஆகியவற்றை சரிபார்க்க உங்கள் கையில் உள்ள மொபைல் எண்ணுடன் ஆதார் இணைத்திருக்க வேண்டும். வங்கிக்கு நேரடியாக செல்லாமல் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே வங்கி கணக்கின் EKYC மற்றும் ஆதார் இணைப்பு குறித்த விஷயத்தை சரிபார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி மொபைல் செயலில் ப்ரொஃபைல்ஸ் இல்லைனா சர்வீஸ் பகுதிக்கு போய் அதில் KYC ஸ்டேட்டஸ் இல்லைனா ஆதார் சென்டிங் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அப்போது உங்கள் விவரங்களை சரியாக இருந்தால் அப்டேட் என இருக்கும். ஒருவேளை நிலுவையில் இருந்தால் OTP மூலம் 2 நிமிடங்களில் புதுப்பிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதோட முழு விவரம் என்ன, இது கடந்து வந்த பாதை என்ன, இப்போ என்ன சினாரியோவில் இருக்குது போன்ற பல தகவலை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தின் குடும்பத்தை தாங்கி நிற்கும் கோடிக்கணக்கான பெண்களுடைய பார்வை இப்போ ஒரே ஒரு விஷயத்துல மீது தான் திரும்பி இருக்குங்க. அது என்னன்னா, மாசம் 1000 ரூபாயாக வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை எப்போ 2500 உயர்த்தப்படும் அப்படின்னு தான். ஏற்கனவே இந்த திட்டத்தில் பணம் கிடைக்காத குடும்ப தலைவிகள் தங்களுக்கு எப்போ உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து மனுக்கள் அளித்து வராங்க. இந்த நிலையில தான் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருவதாகவும், ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும், தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருப்பது தற்போது மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. இதற்கிடையே தான் தாவேக தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருதுங்க. குறிப்பா வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகுமா, ஏற்கனவே 1000 ரூபாய் பெற்று வரும் பெண்களுக்கு நேரடியாக 2500 உயர்த்தப்படுமா, புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்களா, இதுவரை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படுமா, இல்ல அரசு புதிய விதிமுறைகளுடன் மிகப்பெரிய அளவில் திட்டத்தை விரிவுபடுத்துமா, இந்த கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்த்து தான் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் காத்திருக்காங்க. ஒரு பெண்ணின் கையில் மாசம் கிடைக்கும் 2500 அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. குடும்பத்தின் அன்றாட செலவுகளுக்கு ஒரு துணைனே சொல்லலாம், குழந்தைகளின் கல்விக்கு ஒரு உதவினே சொல்லலாம், மருத்துவ அவசர நிலைக்கு ஒரு பாதுகாப்புனே சொல்லலாம். குடும்ப பொருளாதார சுமையை குறைக்கும் ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த திட்டம் எப்போ விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு அரசியல் அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாகவே மாறி இருக்குங்க. இந்த நிலையில தான் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அளித்துள்ள பதில் என்ன, மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் உண்மையிலேயே தொடர்ந்து பெறப்படுகிறதா, மனு அளித்த அனைவருக்குமே எப்போ தீர்வு கிடைக்கும்,
2500 என்ற தேர்தல் வாக்குறுதி எப்போ நிறைவேற்றப்படும், வரவிருக்கும் பட்ஜெட்ல பெண்களுக்கு என்ன அறிவிப்பு வரப்போகுது, இந்த முழு விவகாரத்தின் பின்னணி என்ன, பெண்கள் ஏன் தொடர்ந்து மனுக்கள் அளித்து வராங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் வரலாறு முதல் எதிர்காலத்தில் இந்த திட்டம் எப்படி விரிவுபடுத்தப்படலாம் அப்படிங்கிறது வரைக்கும் அனைத்தையும் தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா தமிழக பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த முக்கியமான அறிவிப்பு வரப்போகும் பட்ஜெட்டில் வெளியாகும் என்பதுதான் இப்போ தமிழகத்தின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அது பண்ண இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியலிலும் குறிப்பா பெண்கள் மத்தியில் இப்போ மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கப்பட்ட ஒரு நிலையில தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2500 எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிறது தான். இந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழல்ல மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் தொடர்ந்து மனுக்கள் அளித்து வரும் நிலையில இது குறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் அளித்துள்ள பதில் இப்போ முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னே சொல்லலாங்க. குறிப்பா மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருவதாகவும் ஆன்லைன் மூலமாகவும் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும், பெறப்படும் விண்ணப்பங்கள் அரசு தரப்புல பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னும் அமைச்சர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே திட்டத்தில் சேர முடியாத குடும்ப தலைவிகளுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இது பார்க்கப்படுதுங்க. நேற்று மட்டும் ஏறத்தாழ 187 பெண்கள் நேரடியாக வந்து மகளிர் உரிமை தொகை கோரி மனு அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் ஒரு விஷயம் தெளிவாகுது. மகளிர் உரிமை தொகை என்பது ஏற்கனவே தொகை பெற்று வரும் பெண்களுக்கு திட்டம் மட்டும் இல்லைங்க. இன்னும் இந்த திட்டத்தில் சேர முடியாதவர்கள் தங்களுக்கு இந்த உதவியை பெற வேண்டும் என்று தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்து வரும் ஒரு மிகப்பெரிய சமூக எதிர்பார்ப்பாக மாறியிருக்கு. இந்த செய்தியை புரிந்து கொள்ள நாம முதல்ல மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் பின்னணியை சற்று திரும்பி பார்க்க வேண்டுங்க. தமிழ்நாட்டில் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்காங்க. பெண்களுக்கு கல்வி வழங்குவது, பெண்களின் சுய உதவி குழுக்களை ஊக்குவிப்பது, திருமண உதவி, மகப்பேறு உதவி, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், பெண்கள் தொழில் தொடங்க கடன் உதவி, சுயதொழில் வாய்ப்புகள், பெண் குழந்தைகளுக்கான கல்வி ஊக்குவிப்பு போன்ற பல்வேறு திட்டங்கள் காலத்திற்கு ஏற்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நீண்ட கால நலத்திட்ட வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் நேரடியாக நிதியுதவி வழங்கும் திட்டம் முக்கியமான சமூக பாதுகாப்பு முயற்சியாக பார்க்கப்படுதுங்க. குடும்பத்தை நடத்துவதில் பெண்கள் ஆற்றும் பங்கு பெரும்பாலும் கண்களுக்கு தெரியாத உழைப்பாக இருந்தாலும் அந்த உழைப்பின் மதிப்பை பொருளாதார ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கருத்தும் இந்த விவாதத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஒரு குடும்பத்தில் கணவன் சம்பாதிக்கும் பணம் மட்டுமே குடும்ப வருமானமாக கணக்கிடப்படும் சூழல்ல வீட்டை நிர்வகிக்கும் பெண்களின் உழைப்புக்கு நேரடி பொருளாதார மதிப்பு வழங்கப்படுவதில்லை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாக எழுந்துட்டு இருக்கு. குழந்தைகளை கவனிப்பது, வயதானவர்களை பார்த்துக் கொள்வது, சமையல் செய்வது, குடும்ப செலவுகளை திட்டமிடுவது, வீட்டின் அன்றாட தேவைகளை நிர்வகிப்பது என பெண்கள் செய்யும் பணிகள் குடும்பத்தின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தாலும் அவை சம்பளமாக கணக்கிடப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த பின்னணியில தான் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் நேரடியாக ஒரு தொகையை வழங்குவது அவர்களின் தனிப்பட்ட செலவுகளுக்கு குடும்ப தேவைகளுக்கு உதவும் ஒரு பொருளாதார பாதுகாப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 தொகை பல குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும், குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்கும், மருத்துவ செலவுகளுக்கும், மளிகை பொருட்களுக்கும், மின்சார கட்டணம் போன்ற அடிப்படை செலவுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக பயனாளிகள் தெரிவித்து வராங்க. ரூபாய் 2500 குறித்த அறிவிப்பு வருமா, புதிய பயனாளிகளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, விண்ணப்பித்த பெண்களுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் என்ற கேள்விகளுக்கான பதிலை தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை எந்த ஒரு தேதியையும் உறுதியையும் கூற முடியாது என்றாலும் இந்த விவகாரம் வரும் நாட்களில் தமிழக அரசியலிலும் மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து முக்கியமான பேசும் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து மகளிருக்குமே 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ட்டு அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த நாளுக்காக எல்லாருமே காத்திருப்போம். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.